ஹலோ ஆல். நம்ம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, லிஸ்பெண்டன்ஸ பத்தி பார்க்க போறோம். லிஸ்பெண்டன்ஸ்ன்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். லிஸ்பெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இத வந்து நம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால இந்த லிஸ்பெண்டன்ஸ பத்தி என்னன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் பேசிக்காவும், கொஞ்சம் அட்வான்ஸாவும் சேர்த்து பார்த்துடலாம். நம்ம இந்த டாபிக்ல என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டெஃபினேஷனும், அப்புறம் வந்து செக்ஷன் 52 என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி முதல்ல பார்த்துருவோம். அடுத்து அந்த செக்ஷன் 52 வந்து எதன் கீழ வருது? செக்ஷன் 52ல வந்து லிஸ்பெண்டன்ஸ் எங்கேயும் மென்ஷன் ஆவல. இது வந்து லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு மேக்ஸிம்ல இருந்து வந்திருக்கும். அந்த மேக்ஸிம் என்ன? அந்த மேக்ஸிமோட அப்ஜெக்டிவ் என்ன? அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் நேச்சர் இது எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படின்ற நேச்சர பார்ப்போம். இது அப்ளை ஆவறதுக்கான எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் என்ன? அப்படின்றத பார்ப்போம். லிஸ்பெண்டன்ஸ்னா நம்மளுக்கு கேஸ் பெண்டிங்ன்னு தெரியும். அப்ப இந்த கேஸ் வந்து எப்போ வரைக்கும் பெண்டிங்கா இருக்கும்? எப்போ வந்து அந்த கேஸ் வந்து எண்டுக்கு வரும்? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அப்புறம் இந்த லிஸ்பெண்டன்ஸோட அப்ளிகேஷன்ஸ பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம நேரா வந்து இப்ப செக்ஷன் 52 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் வேர்ட் ஃப்ரம் தி பேரட் கிடையாது. இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். எப்படி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். When a non-collusive suit proceeding is pending in a competent court and the suit directly and specifically concerns any right to immovable property, then no party to that suit can transfer or otherwise deal with that property so as to affect the right of any other party under the decree except with the permission of the court. ஸோ பேசிக்கா இதுல நம்மளுக்கு என்ன ஐடியானா, இப்ப 2 பேருக்கு இடையில வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேல டைட்டிலோ, இல்ல ஓனர்ஷிப்போ, அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா ஒருத்தருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருது. அந்த ரைட்ட வந்து தடுக்கிற மாரி ஒரு செயல் இன்னொருத்தர் செய்றாரு அப்படின்னா, இதெல்லாம் எதிர்த்து வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கும்போது, இன்னொரு பார்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து ரைட்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. அத பண்ண விடாம தடுக்கிறது தான் வந்து இந்த லிஸ்பெண்டன்ஸ்ன்றது. அப்படியே பண்ணியிருந்தாலும், அந்த ரைட் வந்து இப்ப ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ரைட் அவருக்கு போய் சேரும். இப்ப நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷனோட பார்த்துருவோம். இப்ப நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஒரு 3 பார்ட்டி எடுத்துப்போம். ஏ, பி அண்ட் தென் சி. ஓகேங்களா? ஏ, பி அண்ட் தென் சி. இப்ப வந்து ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வந்து இப்ப பி கிட்ட இருக்கிறதா வந்து நம்ம வச்சுப்போம். இப்ப பி வந்து ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வச்சுக்கிறத கிளைம் பண்றாரு. ஆனா ஏ என்ன சொல்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வந்து என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட உண்மையான ஓனர் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் வருது. இவங்க 2 பேரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்ப இடையில வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்ப ஏக்கும் பிக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைட்டில் யார் பேருக்கு அப்படின்னும்போது, அப்ப வந்து பி என்ன பண்ணிடுறாரு, அதே நேரத்துல வந்து சிக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இப்ப ப்ராப்பர்ட்டியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்ப வந்து ஏ வந்து திரும்பி போய் சி கூட போய் திரும்பி இன்னொரு வாட்டி கேஸ் போட்டு அவர்கிட்ட போய் நடத்துனா, சி வந்து இப்ப டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் போய் திரும்பி டி கூட போய் ஒரு வாட்டி அவர் கூட போய் ஒரு வாட்டி கேஸ் போட முடியுமா? முடியாது. அதனால என்னன்னா, இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து பிளெயின்டிஃப் உடைய ரைட்ஸ வந்து பாதுகாக்கிற விதமா இந்த லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடையில தான் கேஸ் எத்தனை பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் நடக்கும். சப்போஸ் இப்போ ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வந்து பிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஃபைனல் டிகிரி சொல்லிருச்சுன்னா, இங்க கடைசியா ஒருத்தர் வாங்கியிருப்பாருல்ல, அவருடைய ரைட்ஸ் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி எதுவுமே வந்து பாதிக்கப்படாது. ஆனா வந்து இப்ப ஆப்போசிட் பார்ட்டியான ஏ வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த ஏ இந்த ஏக்கு வந்து இந்த ரைட்ஸ் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி வந்துரும். பி வாங்கியிருந்தாலும் அது வந்து ஏக்கு வந்துரும். இதுதான் வந்து லிஸ்பெண்டன்ஸ். இதுல முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்த்துருவோம். முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏக்கும் பிக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, அவர் வந்து சிக்கு வந்து சேல் பண்றாரு, டிக்கு சேல் பண்றாருன்னு. அந்த சேலே வந்து இன்வேலிடா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த சேல் வந்து வேலிட் தான். அது வந்து சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிக்ரி. இப்ப ஃபைனல் டிக்ரி வந்து பிக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா, இந்த சேல் வந்து வேலிட் தான். டி கிட்டயே தான் இருக்கும். இதே நேரத்துல வந்து ஏக்கு ஃபேவரா முடிஞ்சுச்சுன்னா, டி கிட்ட இருந்து ரைட்ஸ் வந்து ஏக்கு போயிடும். இந்த ஃபைனல் டிகிரிய பொறுத்து தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேலிட் ஆவறது. அந்த ரைட்ஸ் வந்து யார்கிட்ட போறதுன்றது இருக்கு. அதனால அந்த ட்ரான்ஸ்ஃபரே வந்து இன்வேலிட்ன்னு வந்து சொல்ல முடியாது. வாய்டுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்க நம்ம தி டிரான்ஸ்ஃபரி இஸ் பவுண்ட் பை தி டிக்ரி அப்படின்றத நம்ம இங்க குறிப்பிட்டிருக்கோம். ஓகேங்களா? இட் இஸ் வேலிட் பட் சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி ஷூட். ரிசல்ட் ஆஃப் தி ஷூட்க்கு வந்து சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி ஷூட்.
இப்போ நம்ம இங்கே படிக்கும்போது நம்ம எங்கேயுமே லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம செக்ஷன் 52ல பார்க்கல. இது வந்து ஒரு லீகல் மேக்ஸிம். ஓகேங்களா? லிஸ்பெண்டன்ஸ்ன்றது லிஸ்னா வந்து டிஸ்பியூட்டு அல்லது ஷூட் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பெண்டன்ஸ் அப்படின்னா பெண்டிங்னு அர்த்தம். இந்த லீகல் மேக்ஸிம் வந்து லத்தீன் மேக்ஸிமு உட்லைட் பெண்டன்டி நில்ஹில் யுனோவெட்டூர் அப்படின்ற ஒரு லத்தீன் மேக்ஸிம். இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் உங்களுக்கான ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதோடைய மீனிங் என்னன்னா, டியூரிங் எ பெண்டிங் ஷூட் நத்திங் நியூ ஷுட் பி இன்ட்ரடியூஸ்டு. இதுதான் வந்து இந்த லீகல் மேக்ஸிமோடைய எக்ஸாக்ட் மீனிங்கு. அதான் நம்ம வந்து ஏக்கும் பிக்கும் இடையில ஷூட் போயிட்டு இருக்கும்போது சின்னு ஒரு ஆளை வந்து ஓனராக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்தாலும் அது வந்து நாட் வாய்ட் ட்ரான்ஸ்ஃபர். அது சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிகிரி ஆஃப் தி ஷூட். இது வச்சிருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ பிளெயின்டிஃப் வந்து டைட்டிலில் கேட்டு கேஸ் போடுறாரு. அந்த நேரத்தில் வந்து டைட்டில் வந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா அவர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிடலாம், அந்த ஷூட்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தடுக்கிறதுக்காக தான் இது. ஃப்ரம் டிஃபிட்டிங் தி பிளெயின்டிஃப் கிளவராக வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து அகைன் அண்ட் அகைன் சேல் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பிளெயின்டிஃபை டிஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டிஃபெண்டண்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான இந்த செக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ வந்து கடைசியாக பி கிட்டேருந்து வாங்குறாங்கல்ல, பி கிட்டேருந்து வாங்குறவங்க இந்த ஷூட் நடக்கிறத பற்றிலாம் தெரியாமல் அவர் ஒரு குட் ஃபெய்த்லேயே வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் குட் ஃபெய்த்தில் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த ஷூட் நடக்கிறது எதுவும் தெரியாது, அவரும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. இப்போ ஏ வந்து ஜெயிச்சிட்டாரு. ஓகேங்களா? இவர் நல்ல ஒரு குட் ஃபெய்த்தில் தான் வாங்கியிருக்காரு. இவருக்கு கேஸ் நடக்கிறத பற்றி யாராச்சும் எதுவுமே தெரியவே இல்லை. அப்போ இவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அவர்கிட்ட போயிடுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் போயிடும். இந்த பொனஃபைடு பர்ச்சேசருக்கு இங்கே வேலையே கிடையாது. நீ பொனஃபைடு பர்ச்சேசரோ இல்லை ஃப்ராடலண்ட் பர்ச்சேசரோ, ஆனால் இந்த கேஸோட டிகிரி வந்து யார் பக்கம் ஃபேவராக போதோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ரைட்ஸ் வந்து இருக்கும். பார்ட்டி ஃப்ரம் ஹூம் யூ பை தி ஓனர்ஷிப் ஆர் ரைட்ஸ் வில் வெஸ்ட் வித் யூ ஒன்லி. இஃப் தி பார்ட்டி against opposite to which you bought, the right will transfer to the another party. கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணி வளர்த்து இருப்பேன்னு நினைக்கிறேன். அது தமிழில் சொன்னதே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எதில் புரிஞ்சாலும் ஓகே தான். ஒரு கேஸில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஏலியேஷன் பெண்டன்ட் லிட்டி வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஏலியேஷன் பெண்டன்ட் லிட்டினா கேஸ் பெண்டிங்காக நடக்கும்போதே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு ஆள் ஏலியனேஷனா இன்னொரு ஆளுக்கு வந்து விற்கிறது வந்து அலோவ் பண்ணனா இந்த ஷூட் வந்து எண்டே ஆகாது. ஏன்னா வந்து டிஃபெண்டன்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜஸ்டிஸ் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணம் இந்த லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டான நம்மளுக்கு செக்ஷன் 52 வர்றதுக்கு. இந்த லிஸ்பெண்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை அப்ளை ஆகாத இடத்துல கூட நம்ம இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து கோர்ட் நினச்சா டிஸ்கிரிஷனரியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் இந்த செக்ஷன் 52 வந்து இந்த பிளெயின்டிஃப் இருக்கார்ல, அந்த பிளெயின்டிஃப் சொல்கிறக்கூடிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த கேஸ் போட்டாலே அது வந்து அப்ளிகபிள் பை செக்ஷன் 52 அப்படின்றது வந்து முக்கியம். அதை ப்ரூவ் பண்ணி ஃபைனல் டிகிரி வர்ற வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளெயின்டிஃபோடைய ஆர்குமெண்ட் வந்து முக்கியம் கிடையாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சப்சிக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்கல்ல, அது வாங்குறவர் அவர் வந்து குட் ஃபெய்த்தில் வாங்கியிருக்காரா அப்படின்றது வந்து இர்ரெலவெண்ட் ஃபார் லிஸ்பெண்டன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியம். அன்லைக் செக்ஷன் 41 அண்ட் செக்ஷன் 51 அப்படின்றாங்க. அதாவது செக்ஷன் 41ம் செக்ஷன் 51ம் வந்து ட்ரான்ஸ்ஃபரோட குட் ஃபெய்த்தை பொறுத்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது வந்து இங்கே அப்ளை ஆகாதுன்றாங்க. செக்ஷன் 14 வந்து அப்டென்சிபிள் ஓனரை பற்றி சொல்லும். செக்ஷன் 51 வந்து யார் கடைசி வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரைட்ஸ்ன்னு சொல்லும். இது வந்து இங்கே வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது லிஸ்பெண்டன்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லிஸ்பெண்டன்ஸ்க்கான எசென்ஷியல் ரெக்ரூட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு 6 ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பெண்டிங் ஷூட் வந்து இருக்கணும். ஓகேங்களா? லிஸ்பெண்டன்ஸ்ன்னு நம்ம ஒரு இதை சொல்கிறோன்னா அங்கே வந்து பெண்டிங் ஷூட் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த ஷூட் வந்து அந்த காம்பிடென்ட் கோர்ட்டில் தான் வந்து இருக்கணும். இப்போ வந்து சென்னையில் இருக்க இடத்துக்கு போயிட்டு நான் மதுரை ஹைகோர்ட்டில் போயிட்டு நான் கேஸ் போட்டுட்டு லிஸ்பெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. காம்பிடென்ட்டான கோர்ட்டில் தான் வந்து அந்த லிஸ்பெண்டன்ஸ் இருக்கணும்.
அப்புறம் வந்து ஷூட் மஸ்ட் நாட் பி கொலிசிவ். கொலிசிவ்னா வந்து ஃப்ராட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஏவும் பியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஷூட் வந்து நம்ம போடுவோம். ஓவர் தி டைட்டில் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அதே நேரத்தில் நான் வந்து சிக்கு வந்து வித்துடுறேன் ப்ராப்பர்ட்டியை. ஆனால் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வாங்கிட்ட தான் இருக்கு. நீ தான் ஜெயிப்ப. அப்போ சீக்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி திரும்பி வந்து வாங்கிட்ட வந்துடும். நம்ம ஆனால் சீக்கிட்ட இருந்து நம்ம மானிட்டரி மணியை வந்து நம்ம கேப்சர் பண்ணி ஏமாத்திடலாம் சிஏ அப்படின்னு சொல்லி பியும் பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சுன்னா அது வந்து லிஸ்பெண்டன்ஸ் கீழே வராது. ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த இஷ்யூ வந்து ரைட் ஓவர் தி மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்ற இஷ்யூ மேலே இருந்தால் தான் வந்து இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதே நேரத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா வேற ஒருத்தவங்களுடைய ரைட் வந்து இது ப்ராப்பர்ட்டி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாலும் இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒன்று ப்ராப்பர்ட்டியோட ரைட் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்றதாக வந்து லிஸ்பெண்டன்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கக்கூடிய ரைட் வந்து போக போகுது அப்படின்னா அப்பயும் வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் சொன்ன கான்செப்டை திரும்பி திரும்பி உள்ளார அதே தான் மாற்றி மாற்றி வெவ்வேறு மாதிரி பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஒன் ஆஃப் தி டைமில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் கவனிங்க. புரிகிற அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கவனிங்க, கண்டிப்பாக புரியும். இப்போ இதில் வந்து பெண்டன்சி சொல்கிறோம்ல. அப்போ பெண்டன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பிளைண்ட் வந்து கேஸை வந்து காம்பிடென்ட் கோர்ட்டில் ப்ரொசீடிங்காக ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அது பெண்டன்சி தான். அந்த பெண்டன்சி வந்து எப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா காம்பிடென்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுனும் முக்கியம். பெண்டன்சி வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா ஃபைனல் டிகிரியோ அல்லது ஃபைனல் ஆர்டரோ பாஸ் ஆச்சுன்னா கம்ப்ளீட் ஆகும். அந்த டிகிரி வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த டிகிரி வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிகிரி வந்து அந்த லிமிட்டேஷன் பீரியட்குள்ளார அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம்குள்ளார அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா அந்த டிகிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லிஸ்பெண்டன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அவரால் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளார அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அந்த டிகிரி வந்து இன்னும் முடிவுக்கு வரல. அவர் திரும்பி அந்த எக்ஸிக்யூஷன் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லி லிஸ்பெண்டன்ஸ் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த லிஸ்பெண்டன்ஸ்ல வந்து முக்கியமானது அப்பீல் பீரியடும் வந்து இந்த லிஸ்பெண்டன்ஸ்ல இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிகியூஷன் ஹேஸ் பிகம் இம்பாசிபிள் பிகாஸ் லிமிடேஷன் பீரியட் ஃபார் எக்ஸிகியூஷன் ஹேஸ் எக்ஸ்பைர்டு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த டைம் லிமிட்டையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்றாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட இருக்கு. அந்த எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஒரு ட்ரையல் கோர்ட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேஸ் வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரையல் கோர்ட்டு வந்து என்ன சொல்லிருச்சு, இல்லை உனக்கு வந்து அதில் ரைட்ஸ் இல்லை, இன்னொரு பார்ட்டியான பிக்கு தான் வந்து உனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஏக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு 90 டேஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து பிக்கு ஃபேவராக வந்து டிகிரி வந்துடுச்சு. இது வந்து ஃபைனல் டிகிரியா கேட்டால் இந்த கோர்ட்டினுடைய ஃபைனல் டிகிரி. இப்போ இதை வச்சு பி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாரு. ஒரு 60 நாள் கழிச்சு சேல் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க சிக்கு. ஆனால் வந்து ஏ குழுனுடைய அப்பீல் பீரியடே வந்து 90 டேஸ் இருக்குது. இவர் அந்த 90 டேஸில் வந்து 80வது நாளில் வந்து அப்பீல் போயிட்டாரு. ஓகேங்களா? இன்னும் இப்போ இந்த கேஸ் வந்து அப்போ அப்பீல் கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இவர் 60வது நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ டிஸ்பெண்டன்ஸில் தான் இருக்குது. சி வந்து அப்சல்யூட் ஓனராக ஆக மாட்டார். இவர் வந்து சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிகிரி. சிகிட்ட இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிகிரி. யாருக்கு ஃபைனல் டிகிரி அப்பீலேட் கோர்ட்டில் வருதுன்றது பொறுத்து தான். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து இந்த அப்பீல் போகிறதுக்கான அந்த லிமிட்டேஷன் பீரியடும் வந்து இன்க்ளூடடு. அந்த லிமிட்டேஷன் பீரியட் முடிஞ்சாதான் ஒரு கோர்ட் சொல்லி இருக்கக்கூடிய டிகிரி வந்து அவர் அப்பீல் போகலன்னா அது வந்து ஃபைனல் டிகிரியாகவும் கம்ப்ளீட் டிகிரியாகவும் மாறும். அந்த டிகிரிக்குள்ள அந்த லிமிட்டேஷன் பீரியட்குள்ளாரியே அவர் இன்னொரு கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னா அது வந்து திரும்பி லிஸ்பெண்டன்ஸ் வந்து இன்னொரு கோர்ட்டில் போய் ஹையர் கோர்ட்டில் வந்து லிஸ்பெண்டன்ஸாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
முன்னாடியே பார்த்த மாரி தான். இப்ப இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கல்ல, அந்த லிஸ்பெண்டன்ஸ் இருக்கும்போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாய்டா அப்படின்னு கேட்டா, இந்த செக்ஷன்ல வந்து அது வந்து இல்லீகல்னோ, வாய்ட்னோ எங்கேயுமே சொல்லல. ஓகேங்களா? இந்த செக்ஷன்ல இல்லீகலோ, வாய்டோ எங்கேயும் சொல்லல. ஆனா வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரி இருக்கார்ல, ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபரி அதாவது வந்து பர்ச்சேசரு, அவர் வந்து அந்த ரிசல்ட் ஆஃப் தி டிக்ரிக்கு வந்து பாண்டடு. இந்த ரிசல்ட் ஆஃப் தி டிக்ரிய பொறுத்து தான் வந்து அந்த ரைட்ஸ் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி வந்து அவர்கிட்ட இருக்க போதா, இல்ல வந்து வேற யார்கிட்டயாச்சும் போதா அப்படின்றது வந்து இருக்கு. இப்ப நம்ம இந்த லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து இங்கெல்லாம் அப்ளை ஆகுமா? எங்கெல்லாம் அப்ளை ஆகும்? எங்கெல்லாம் அப்ளை ஆகாது? அப்படின்றது வந்து நம்ம முக்கியமா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனால இப்ப இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து நம்ப எங்கெல்லாம் அப்ளை ஆகும்? எங்கெல்லாம் அப்ளை ஆகாது? அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இப்ப இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் டிக்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ இந்த காம்ப்ரமைஸ் டிக்ரி மூலியமாவும் லிஸ்பெண்டன்ஸ் வந்து கேம் இன்டு எஃபெக்ட் ஆகும். இப்ப ஏவும், பியும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஓவர் டிஸ்பியூட் இருக்கு. ஏ வந்து ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் வந்து கிளைம் பண்றாரு. அ பி வந்து அதே நேரத்துல வந்து டைட்டில் கிளைம் பண்ணிருக்கும்போதே வந்து சிக்கு வந்து சேல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏக்கும், பிக்கும் நடுவுல ரொம்ப வருஷமா வந்து கேஸ் நடந்துட்டே இருக்கு. இப்ப ஏவும், பியும் ஒரு முடிவுக்கு வராங்க. சரி நம்ம காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அபி வந்து சரிப்பா ப்ராப்பர்ட்டிய நீயே வச்சுக்கோ. இப்ப நம்ம கேஸ்ல நடத்த வேணாம் அப்படி சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து கோர்ட்டுட்ட போய் ஒரு காம்ப்ரமைஸ் டிக்ரி வாங்கிட்டாங்க. இப்ப இது காம்ப்ரமைஸ் டிக்ரி தானே, கோர்ட்டினுடைய ஃபைனல் ஆர்டர் இல்லல்ல அப்படி சொல்லி சி வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஏக்கு தர்றத வந்து மறுக்க முடியாது. ஏன்னா காம்ப்ரமைஸ் டிக்ரியா இருந்தாலும் லிஸ்பெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து காம்ப்ரமைஸ் டிகிரில பிக்கு ஃபேவரா வந்துருந்துச்சுன்னா, பி வித்த ப்ராப்பர்ட்டி சிக்கு தான் போச்சு. அது வந்து சி கிட்டயே இருந்திருக்கும். ஆனா காம்ப்ரமைஸ் டிகிரில ஏக்கு ஃபேவரா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பி கிட்ட இருந்து ஏக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் வந்து போகும். காம்ப்ரமைஸ் டிகிரியா இருந்தாலும் அங்க வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து இப்ப எக்ஸ் பார்ட்ஷி டிகிரிலயும் வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதே நேரத்துல இந்த காம்ப்ரமைஸ் டிகிரி, இந்த எக்ஸ் பார்ட்ஷி டிகிரிலாம் வந்து ஜென்யூனா இருக்கணும். ஃப்ராடுலன்ட்டா இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு கண்டிஷனா பார்த்தோம். நாட் கொலிசிவ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப வந்து நம்ம எக்ஸ் பார்ட்ஷி டிகிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸ் பார்ட்ஷி டிகிரினா நம்மளுக்கு எக்ஸ் பார்ட்டினா என்னன்னு தெரியும். எக்ஸ் பார்ட்டினா வந்து இப்ப 2 பேருக்கு இடையில கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் வந்து சம்மன் அனுப்புறாங்க ஒருத்தவங்கள வந்து அப்பியர் ஆக சொல்லி. ஆனா வந்து அந்த பார்ட்டி வந்து அப்பியர் ஆகல. அப்ப வந்து இருக்கிற பார்ட்டிக்கு ஃபேவரா அவங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி கோர்ட் வந்து டிக்ரி சொல்லிடும். இதுதான் வந்து எக்ஸ் பார்ட்ஷி டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ் பார்ட்ஷி டிகிரி மூலியமா லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா அப்ளை ஆகும். அதுவும் வந்து கோர்ட்டினுடைய டிகிரி தான். சரிங்களா? இப்ப இந்த எக்ஸ் பார்ட்ஷி டிகிரி வச்சு சின்னதா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துருவோம். இப்ப ஏ ஏவும் பியும் இருக்காங்க. டைட்டில் ஓவர் தி ப்ராப்பர்ட்டில டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதே நேரத்துல பி வந்து சிக்கு வித்துடுறாரு. சி டிக்கு வித்துட்டாரு. அதுக்கப்புறம் ஈக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பி தான் வந்து பிக்கும் ஏக்கும் இடையில வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து பி வந்து அப்பீர் ஆகவே மாட்றாரு. எத்தனை சம்மன் கூப்பிட்டாலும் அப்பீர் ஆக மாட்றாரு. ஏக்கு ஃபேவரா வந்து எக்ஸ் பார்ட்ஷி டிகிரி வந்து கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? பி அப்பீர் ஆகாதனால. அதனால இப்ப இ கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து டைரக்ட்டா ஏக்கு போயிடும். ஏன்னா இந்த இடத்துலயும் வந்து டிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இதே நேரத்துல வந்து ஏ வராம பி வந்து பிக்கு ஃபேவரா எக்ஸ் பார்ட்ஷி போயிருந்துச்சுன்னா, அவர்கிட்ட இருந்து ஃபைனலா வாங்குன ஈக்கு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே இருந்திருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி வந்து எக்ஸ் பார்ட்ஷில வின்னர் ஆயிட்டா, டைரக்ட்டா இப்ப ஆப்போசிட் பார்ட்டியான ஏக்கு வந்து போயிடுச்சு. அப்ப எக்ஸ் பார்ட்ஷி இஸ் ஆல்சோ எ டிக்ரி விச் அப்ளைஸ் லிஸ்பெண்டன்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து இன்டரிம் இன்ஜங்ஷன் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இன்டரிம் இன்ஜங்ஷன் ப்ரொசீடிங்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஆஹ் இப்ப வந்து கோர்ட் வந்து ஒரு பார்ட்டிய வந்து ஒரு செயலை செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறது தான் வந்து இன்டரிம் இன்ஜங்ஷன் ப்ரொசீடிங்ஸ். ஓகேங்களா?
இப்ப இந்த இன்டர்ம் இன்ஜங்ஷன் வந்து ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல பியை வந்து இதுல கொஞ்ச நாளைக்கு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டில இன்ட்ரிமா தான் சொல்றாங்க. இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் வந்து கோர்ட் வந்து சொல்லுது. அந்த நேரத்துல ஏ வந்து அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணிடுறாரு. இந்த இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் வந்து ஃபைனல் டிகிரியான்னு கேட்டா கிடையாது. இப்ப வந்து இந்த பெண்டன்சில தான் இருக்கு. இது வந்து 52ல வந்து அப்ளை ஆகும். எப்போ வந்து திரும்பி இந்த இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் முடிஞ்சு இவங்களுக்கு இடையில கேஸ் நடந்து அந்த கேஸுக்கு வந்து யாருக்கு ஃபேவரா போதோ அதை பொறுத்து தான் வந்து ஃபைனலா வாங்கியிருக்கவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையான்றது வந்து முடிவாகும். ஓகேங்களா? அப்ப இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் நடந்தாலும் அதுல வந்து நம்மளுக்கு லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஷூட். ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் ஷூட்டும் வந்து ஒரு விதமான ஷூட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஒண்ணு வந்து ப்ராப்பர்ட்டி மேல ரைட்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை இருக்கும். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து இல்லாம போகுது. அப்படின்னாலும் அது வந்து லிஸ்பெண்டன்ஸ் கீழ வரும். ஓகேங்களா? இப்ப வந்து மெயின்டெனன்ஸ் ஷூட் வந்து போடுறாங்க வச்சுக்கோங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இப்ப மெயின்டெனன்ஸ் ஷூட் வந்து போடுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து எனக்கு என்ன வருதோ, ப்ராப்பர்ட்டில இருந்து வர ரென்ட்டோ, இல்லது அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வித்தா என்ன அமௌண்ட் வருமோ, அந்த அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் ஷூட்ல அத வந்து ஒரு ரைட்டா வந்து அவங்க கேட்கறாங்க. அந்த நேரத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணிடுறாரு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா கோர்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லிருச்சு. ஒய்ஃப்க்கு தான் போகும்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து லிஸ்பெண்டன்ஸ் அப்ளை ஆகி டைரக்டா ஒய்ஃப்க்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி போயிடும். எத்தனை சப்சிக்வெண்ட் சேல்ஸ் நடந்திருந்தாலும். அதனால மெயின்டெனன்ஸ் ஷூட் ஆல்சோ சப்ஜெக்ட் டு லிஸ்பெண்டன்ஸ். சரிங்களா? நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். லிஸ்பெண்டன்ஸ் வந்து எப்போ ஆகும்னா காம்பிடென்ட்டான கோர்ட்ல வந்து அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ண அந்த நிமிஷமே வந்து லிஸ்பெண்டன்ஸ் ஆக்ட் ஆரம்பிச்சிடும். சம்மன் போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோட சொல்றேன். ஏக்கும் பிக்கும் இடையில இப்போ டைட்டில் ஒர்தி ப்ராப்பர்ட்டி பிரச்சனை. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வந்து மதுரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஏ வந்து போயிட்டு கேஸ் வந்து சென்னையில் வந்து 10ஆம் தேதி 10வது மாதம் வந்து கேஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதே வந்து பி வந்து அந்த கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15ஆம் தேதி 10வது மாதம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 15ஆம் தேதி விற்கிறாரு. கேஸ் வந்து சென்னையில் இருக்கு. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கேஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான். ஆனால் வந்து காம்பிடென்ட் கோர்ட் வந்து மதுரை தான். அதை விட்டு இவர் போய் சென்னையில் அப்ளை பண்ணிட்டு லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து லிஸ்பெண்டன்ஸ் அப்ளை ஆகாது. இப்போ அடுத்து வாங்கின ஓனர் வந்து இந்த லிஸ்பெண்டன்ஸ்க்கு வந்து பவுண்ட் ஆக மாட்டார். சின்ற ஓனர் வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து பவுண்ட் ஆக மாட்டார். ஆனால் இவர் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து பெண்டிங்லேயே இல்லை அப்படி இருந்தால் கணக்கில் வரும். அது வந்து சென்னையில் ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு கேஸாக வந்து கன்சிடர்ட் ஆகாது. சரிங்களா? அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகணும்னா நான் கொலிசிவ் சூட்டாக இருக்கணும். அதாவது 2 பார்ட் லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகணும்னா வந்து நம்மளுக்கு வந்து நான் கொலிசிவ் சூட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கொலிசிவ் சூட்டாக இருந்துச்சுன்னா வந்து அப்ளை ஆகாது. முன்னாடியே பார்த்துட்டோம். கொலிசிவ்னா என்னன்னா 2 பேர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு சிஏ ஏமாற்றணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கேஸ் முன்னாடி போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து சேல் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லிஸ்பெண்டன்ஸ் மூலயமா ஆப்போசிட் பார்ட்டிக்கு போகிறது மூலயமா மணியை வந்து ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கொலிசிவ்னா என்னான்ட்டு. நம்ம இப்போ அடுத்து வந்து ரைட்ஸ் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி இன் கொஸ்டின். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரைட்ஸ் வந்து கொஸ்டினபிளாக இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே. அப்போனா தான் வந்து இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இந்த ரைட்ஸ் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி வந்து முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏன்றவர் இருக்காரு. ஏன்றவர் இருக்காரு. பி இன்னொருத்தர் இருக்காரு. ஏ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சிக்கு வந்து சேல் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதை வந்து பி வந்து டைட்டில் வந்து என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து சேல் பண்ணுறாரு சிக்கு. அந்த கோர்ட்டோட டிகிரியில் என்ன வருதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஏ வந்து சிக்கு சேல் பண்ணீங்க. ஆனால் ஏக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு 1/8 ஷேர் தான் இருக்குது.
மற்ற ஷேர்லாம் வந்து சப்ஜெக்ட் டு தி டைட்டில் வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து முடியல. அந்த டைட்டில் வந்து டைட்டில் ஓவர் அனதர் 7/8 ப்ராப்பர்ட்டி மேல தான் இப்ப டைட்டிலுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1/8 ப்ராப்பர்ட்டி வந்து அப்சல்யூட் ஓனர் வந்து சியா மாறிடுவாரு. ஆனா இந்த 7/8 ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதன் மேல தானே இப்ப வந்து டைட்டிலுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த 7/8 ப்ராப்பர்ட்டிக்கு சி ஓனர் ஆவாரா இல்லையான்றது வந்து சப்ஜெக்ட் டு தி ரிசல்ட் ஆஃப் தி டிகிரி. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் போவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் டிரான்ஸ்ஃபர்டு ஆர் அதர்வைஸ் டெல்ட் வித்னு. ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் சேலு, மார்க்கேஜ், லீஸு, எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதர்வைஸ் டீல்ஸ் வச்சுன்னா ரைசிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கிரியேட்டிங் சார்ஜஸ், இது எல்லாமே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த அதர்வைஸ் டெல்ட் வித் வரும். இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து லிஸ்பெண்டன்ஸ். அந்த ட்ரான்ஸ்ஃபர் எத்தனை நடந்திருந்தாலும் அது சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிகிரி ஆஃப் தி பெண்டிங் கேஸ். ஓகேங்களா? நம்ம இப்போ இங்கே ஒரு கேஸில் ஒன்று பார்ப்போம். பாலராமந்திரா வர்சஸ் பாலு. ஓகேங்களா? வர்சஸ் டாலு. இப்போ வந்து இதில் ஏன்றவர் வந்து ஆறுன்றவருக்கு வந்து 1910 வந்து ஒரு லேண்டை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு பிளைன்டிஃப் வந்து ஏ மேலே இப்போ வந்து கேஸ் போடுறாரு. எப்போ? 1914. நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பிளைன்டிஃப் நம்ம வந்து பின்னு வச்சுக்கலாம். பி வந்து இப்போ ஏ மேலே வந்து ஷூட் பண்ணுறாரு. எப்போ? 1914. ஆனால் அவர் எப்போ? ஆல்ரெடி 1910லயே வந்து ஆருக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆருக்கு கிஃப்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெண்டிங் கேஸ் கிடையாது. ஆருக்கு வந்து ஆருக்கு கிஃப்ட் பண்ணும்போது பெண்டிங் கேஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பெண்டிங் கேஸ். சரிங்களா? இப்போ ஆர்கிட்ட தான் இப்போ ஓனர்ஷிப் இருக்கு. ஆனால் வந்து பிளைன்டிஃப் வந்து ஏ மேலே தான் ஷூ பண்ணிருக்காரு. இப்போ ஆர் வந்து என்ன பண்றாங்க? ஆர் வந்து அடுத்து டிக்கு வந்து சேல் பண்றாங்க. ஆர் வந்து இப்போ அடுத்து டிக்கு வந்து சேல் பண்றாங்கன்னா இது வந்து லிஸ்பெண்டன்ஸ் கீழே வருமானு கேட்டால் கண்டிப்பா வராது. ஏன்னா வந்து ஆர் வந்து ஏ கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லிஸ்பெண்டன்ஸ் ஒன்று இல்லவே இல்லை. ஆர் தான் வந்து அப்சல்யூட் ஓனர். டைட்டில் வந்து ஆர் பேர்ல தான் இருக்கு. ஆருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து ஆர் அடுத்தடுத்து எத்தனை டிரான்ஸ்ஃபர் வேணாலும் பண்ணலாம். அது எல்லாமே வந்து வேலிட் டிரான்ஸ்ஃபர் தான், லிஸ்பெண்டன்ஸு கீழே வராது. அதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். ஏன்னா வந்து இப்போ இவரை பிளைன்டிஃப் வந்து ஏ எதிர்த்து ஷூ பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியே வந்து ஏ கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலாம் இன்னொரு வாட்டி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். அதுவும் பெரிய கான்செப்ட் இது. நானும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு போடுறேன். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம பொதுவாக வந்து லிஸ்பெண்டன்ஸ்னா ஏல இருந்து பிக்கு போகுது, பில இருந்து சிக்கு போகுது, ஏக்கும் பிக்கும் இடையில ஷூட் நடக்குது. இப்போ வந்து ஏ ஜெயிச்சிட்டாருன்னா கடைசியாக வாங்கினவர்கிட்ட இருந்து ஏக்கு போயிடுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஆனால் வந்து எதெல்லாம் வந்து லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ நான் கூட நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருப்போம், டிரான்ஸ்ஃபர்னா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மார்க்கேஜாக இருந்தாலும் சரி, அது லீஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் நடந்தாலும் சரி, இல்லைனா அந்த லேண்டில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய சார்ஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா எல்லாமே அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலே போதும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்ட்லி வந்து ஒருத்தருடைய ஓனர்ஷிப் வந்து தெளிவாக தெரியுது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய லேண்டு மேலே தான் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்றத பற்றி வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸு பேஸ் பண்ணி இஷ்யூ இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வேற என்ன பார்த்துருந்தோம், அதே மாதிரி கொலிசிவ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து டைம் ஆக தான் செய்யும். கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெளிவாக எடுத்த கான்செப்ட் திரும்பி எடுத்து படிக்க தேவையில்ல. எங்கே எப்போ கேட்டாலும் நம்ம அப்படியே வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? அதனால் டைம் ஆகுதுன்னு பார்க்க வேணாம். நம்ம தெளிவாக பார்த்துருவோம். முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ரைட்ஸ் இருந்தால் லிஸ்பெண்டன்ஸு வந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா ஒருத்தருக்கு ரைட்ஸ் போகுது அப்படின்னாலும் அது வந்து லிஸ்பெண்டன்ஸு கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். எப்படின்றத வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். சரிங்களா? முன்னாடியே சொன்னதான் இங்க கொடுத்துருக்காங்க. இஃப் தி ஏலியனேஷன் டஸ் நாட் ப்ரீஜுடியூஸ் எனி ஒன்ஸ் ரைட்ஸ் த டாக்டரின் டஸ் நாட் அப்ளை. யாரோடைய ரைட்ஸ் ஆச்சும் அங்கே வந்து பாதிக்கப்படணும். ப்ரீஜுடியூஸ்னா வந்து அஃபெக்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அது எப்படின்றத எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ ஏ இருக்காரு, பி இருக்காங்க.
ஏ வந்து ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் அவர்கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? இப்ப டைட்டில் பத்தி இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப பி வந்து பிக்கும் ஏக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. பிக்கும் ஏக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து ஒரு ரூ. 30,00,000 நானு பிக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் வந்து போட்டாங்க. இந்த 30,00,000 பி வந்து ஒரு 20 நாளைக்குள்ளார பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏ வந்து பி கூட வந்து கான்ட்ராக்ட் போட்டாரு. ஓகேங்களா? கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்ட் போட்டாரு. இப்ப ஏ என்ன பண்றாரு, இன்னொரு ஆளு சின்னு ஒருத்தர் வராரு. சரி நம்ம வந்து சிக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி விக்கலாம் அப்படின்ற மாரி ஏ வந்து யோசிக்கிறாரு. ஓகேங்களா? அவரு யோசிச்சுட்டே இருக்காரு. 20 நாள் ஆகுது. 20 நாள் ஆனதுக்கப்புறம் ஆகுறதுக்குள்ளாரயே பி வந்து அமௌண்ட் பே பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஏ வந்து அந்த அக்செப்டன்ஸ் அவரு பி குடுத்தும் வந்து அத வந்து ஏத்துக்கிட மாட்றாரு. கான்ட்ராக்ட் உருவானதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு அவருடைய கான்ட்ராக்ட்ட பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாரு ஏ. இதனால பி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷூட் வந்து போடுறாங்க. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷூட்னா, அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லிருக்கோ அதுபடி எனக்கு செஞ்சு குடுங்க. எனக்கு வந்து இந்த காம்பன்சேஷன்லாம் வேணாம். கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லிருக்கோ எனக்கு செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லிருக்கு, ஏ வந்து இவர்கிட்ட 30,00,000 காச வந்து 20 நாளுக்குள்ளார வாங்கிக்கிட்டு அந்த லேண்ட் வந்து சேல் பண்ணி தரணும். சேல்க்கு வந்து சேல் சேல் டீட் வந்து பண்ணி தரணும். ஓகேங்களா? ஆனா இவரு இப்ப ஒத்துக்க மாட்றாரு. அதனால இந்த இடத்துல வந்து இப்ப ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட் வந்து பி வந்து ஏ மேல வந்து போட்டாரு. இப்ப அந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சி கிட்ட வந்து விக்கலான்ற ஒரு ஐடியால இருந்தாருல்ல. இப்ப சி கிட்ட வந்து வித்துட்டாரு ப்ராப்பர்ட்டிய. இப்ப இவரு இப்ப ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட் போட்டதே இந்த லேண்டோட ரைட்ஸ் வந்து எனக்கு வரணுன்ட்டு தான். லேண்டே இப்ப இங்க வித்துட்டாருன்னா, அப்ப பிக்கோட ரைட்ஸ் வந்து இங்க பாதிக்கப்படுதுல்ல. பி அந்த லேண்ட தான் கிளைம் பண்ணி பே பண்ண போறேன். அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட் போட்டிருக்காரு. டைட்டில் வந்து இங்க இஷ்யூ கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தரணுன்றது தான் இங்க இஷ்யூ. இப்ப இவரு இத வித்துட்டாருன்னா, பி கேட்கக்கூடிய அவருடைய ரைட்ஸே வந்து பாதிச்சிருது. அவரு கேட்கிறதே அந்த லேண்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் தான். இத இன்னொரு ஆளுக்கு வித்தா பியினுடைய ரைட்ஸ் இங்க வந்து பாதிக்கப்படுது. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இப்ப ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னா, அப்ப பி வந்து காசு குடுத்துட்டு சி சி கிட்ட இருந்து லேண்ட் டைரக்ட்டா பிக்கு வந்து போயிடும். இது லிஸ்பெண்டன்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை ஆகும். சரிங்களா? லிஸ்பெண்டன்ஸ் அப்ளைஸ். ஓகேங்களா? சரி நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாரி லிஸ்பெண்டன்ஸுக்கும் இன்ஜங்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த பத்தி இங்க சொல்லிருக்காங்க. அது இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா இன்ஜங்ஷன்னா என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல வந்து போட்டிருந்தேன். நம்ம அடுத்து பார்ப்போம். இதே வந்து லிஸ்பெண்டன்ஸ் வந்து இங்க இருக்கு. லிஸ்பெண்டன்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து எந்தவித கான்சிக்வன்ஸும் கிடையாது. அவருக்கு எந்தவித பனிஷ்மெண்ட்டும் தரப்போறதில்ல. ஆனா வந்து இப்ப இன்ஜங்ஷன் இருக்கு. கோர்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இனிமேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல சி வந்து அடுத்தடுத்த ஆளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு அப்படின்னா, கோர்ட்டினுடைய ஆர்டர வந்து வயலேஷன் பண்ற மாரி அவர் வந்து சிவில் பிரிசன்ல வைக்கலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து போடலாம் அவர் மேல. ஓகேங்களா? இதுதான் வந்து லிஸ்பெண்டன்ஸ்க்கும் இன்ஜங்ஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதுவும் இது வந்து டெம்பரரி இன்ஜங்ஷன் தான். சரி இந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து எப்ப வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட்டே வந்து பர்மிஷன் தருது. சரி நீங்க வந்து இந்த லேண்ட வந்து வித்துக்கோங்க. உங்க 2 பேத்துக்கும் இடையில இப்ப பிரச்சனை இருக்குதான். ஏக்கும், பிக்கும் இடையில பிரச்சனை இருக்குதான். இந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் மேல. நீங்க வந்து லேண்ட் வேணா வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து அலோவ் பண்ணுச்சுன்னா, லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகாது. அதுதான் நம்ம வந்து 52ல டெஃபினிஷன் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். பட் கோர்ட் வந்து அலோவ் பண்ணுச்சுன்னா வித்துக்கலாம் அப்படின்றத நம்ம டெஃபினிஷனோட நான் ஒரு வாட்டி வேணா அத காட்டுறேன். ஒரு வாட்டி ஒரு வாட்டி பார்த்துருங்க. சரிங்களா? இந்தா இருக்கு பாருங்க. எக்ஸப்ட் வித் பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். சரிங்களா? நோ பார்ட்டி டு த ஷூட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் அதர்வைஸ் டீல் வித் தி ப்ராப்பர்ட்டி ஸோ ஹேவ் டு அஃபெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் அதர் பார்ட்டி அண்டர் தி எக்ஸப்ட் வித் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். ஓகேங்களா? அண்டர் தி டிகிரி ஆனா எக்ஸப்ட் வித் தி பர்மிஷன் ஆஃப் கோர்ட். அது வந்து எக்ஸப்ஷன் ஃபார் லிஸ்பெண்டன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து திரும்பி நம்ம பார்த்துட்டு இருந்த கான்செப்ட்டுக்கு வந்து போவோம் வாங்க. இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸப்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வித் பர்மிஷன் ஆஃப் கோர்ட் இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷன். சரிங்களா?
அது கோர்ட்டுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. அது வந்து கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன் தான். இது வந்து சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் அலோவ் பண்ணுச்சுனா தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கலாம். அப்பதான் அந்த லிஸ்ட் பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகாது. அது கோர்ட்டோடைய அனுமதி இல்லாம நடந்துச்சுன்னா லிஸ்ட் பெண்டன்ஸ் கண்டிப்பா அப்ளை ஆகும். இப்ப இன்வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருச்சு. சரிங்களா? லிஸ்ட் பெண்டன்ஸ் நடந்துட்டே இருக்கும்போது, இன்வாலண்டரியா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவும் அந்த ட்ரான்ஸ்ஃபரும் வந்து லிஸ்ட் பெண்டன்ஸ்னால அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இப்ப நம்ம எப்படின்றத பார்த்துருவோம். இப்ப எப்படின்னா, ஏக்கும் பிக்கும் இடையில டைட்டில் ஓவர் தி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு ப்ராப்பர்ட்டி டைட்டில் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஏ தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில பொசிஷன்ல இருக்காரு. ஓகேங்களா? டைட்டில் வந்து அவர் பேர்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. பி வந்து கவுண்டர் கிளைம் பண்றாரு. இவங்க 2 பேருக்கு இடையில இப்ப கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப சின்ற ஒருத்தர் வந்து ஏவுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து மார்ட்கேஜ் வச்சுக்கிட்டு பணம் தந்திருக்காரு ஏக்கு. ஆனா அந்த ஏ வந்து இப்ப பணத்தை வந்து கட்ட மாட்றாரு. கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட மாட்றாரு. சி வந்து இப்ப கோர்ட்டு கிட்ட போறாரு. கோர்ட்டு கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி வந்து ஏன் என்கிட்ட கடனை வாங்கிட்டு கடனை கட்ட மாட்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கோர்ட்டு வந்து சரி அவன் நிலம் வச்சிருக்கானா, நிலம் வச்சிருக்காங்க ஐயா, அந்த நிலத்தை தான் நான் மார்க்கெட் வாங்கி வச்சிருக்கேன். சரிப்பா நீ அந்த நிலத்தை வந்து சேல் பண்ணிடு, சேல் பண்ணிட்டு நீ உன்னுடைய கடன் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சி வந்து டிக்கு வந்து சேல் பண்ணிடுறாரு. கோர்ட்டினுடைய கோர்ட் ஆக்ஷன் சேல் மூலியமா இந்த இருக்கு பாருங்க, கோர்ட் ஆக்ஷன் சேல் மூலியமா சேல் பண்ணிடுறாரு. இப்ப அவர் சேல் பண்ணி டி வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து வாங்கிட்டாரு நிலத்தை. இப்ப ஆல்ரெடி ஏக்கும் பிக்கும் இடையிலயே வேற ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. யார் டைட்டில் ஓவர் தி ப்ராப்பர்ட்டிக்கு. இப்ப பிக்கு ஃபேவரா வந்து கோர்ட்டினுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இப்ப லிஸ்ட் பெண்டன்ஸ் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்ளை ஆகும். இது வந்து இன்வாலண்டரி டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் கூட அப்ளை ஆகும். என்னதான் கோர்ட் ஆக்ஷன் சேல் மூலயமா டிக்கு வந்திருந்தாலும் இது வந்து கோர்ட்டினுடைய எக்ஸப்ஷன், அந்த எக்ஸப்ஷன் கீழே வராது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடந்துட்டு இருக்க கேஸ்ல சொல்லப்பட்ட கோர்ட்டினுடைய டிகிரி இல்ல இது. இது வந்து யாரோ சிக்கும் ஏக்கும் நடந்த கேஸ்ல சொல்லப்பட்ட கோர்ட்டினுடைய டிகிரி மூலயமா டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஏக்கும் பிக்கும் பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல வந்து கோர்ட் வந்து சரி நீங்க சேல் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தா தான் அது எக்ஸப்ஷன் கீழே வரும். சரிங்களா? இது எக்ஸப்ஷன் கீழே வராது. பி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டி கிட்ட இருந்து பிக்கு வந்து ரைட்ஸ் போயிடுச்சு, ப்ராப்பர்ட்டி உடைய ரைட்ஸ் போயிடுச்சு. ஸோ லிஸ்பெண்டன்ஸ் வந்து இன்வாலண்டரி டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் நடக்கும். சரிங்களா? நான் சொன்ன இல்லுஸ்ட்ரேஷன் இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அந்த இல்லுஸ்ட்ரேஷனு. பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்றது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். அட்டாச் பண்ணா கண்டிப்பா இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இல்லுஸ்ட்ரேஷன் இதுதான். இப்போ வந்து லிஸ்பெண்டன்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தரோட ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் தெளிவாக சொன்னேன். ஏவும் பியும் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு இடையில வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. பி வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து கேட்டிருக்காரு. கோர்ட் வந்து இவருக்கு சாதகமாக சொல்லிருச்சு. அதுக்குள்ளார வந்து இவரு சிக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு. அப்போ இவர் வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைரெக்டாக பிக்கு போயிடும். இந்த இடத்துல டிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே தான் வந்து இங்கே இங்கே வந்து இப்போ சொல்லிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க பிடிஎஃப்ல. சரிங்களா? நம்ம இப்போ அடுத்த கான்செப்ட் போவோம். இப்போ வந்து லிஸ்பெண்டன்ஸ் பிட்வீன் கோ டிஃபெண்டர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். கோ டிஃபரன்ஸ்னா இப்போ ஏன்ற ஒருத்தர் இருக்காரு, பின்ற ஒருத்தர் இருக்காரு. இப்போ பி ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து கூட இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து கிளைம் பண்ணலாம். சரிங்களா? ஏன்றவர் வந்து இப்போ டைட்டில் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. பி வந்து ஆனால் சிக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு, அடுத்து டிக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு. இப்போ பியும் சியும் சேர்ந்தே வந்து கோ டிஃபெண்டராக வந்து ஏக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்க வந்து கேஸ் வந்து நடத்தலாம். அது வந்து கோ டிஃபெண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ லிஸ்பெண்டன்ட் பிட்வீன் கோ டிஃபெண்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். அங்கே இப்போ கான்செப்டுக்குள்ளார போவோம். இதுல வந்து டாக்டரின் டஸ் நாட் அப்ளைஸ் பிட்வீன் தி கோ டிஃபெண்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் புரியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா சின்னையா வர்சஸ் மல்லையா அந்த கேஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னா பிளெயின்டிஃப் வந்து
ஏ வந்து சூ பண்ணுறாரு. இப்போ பிளைன்டிஃப் இருக்காரு. பிளைன்டிஃப் வந்து ஏக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறாரு. ஏ வந்து ஒரு 20 லட்சம் தரணும்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 15 லட்சம் தந்துட்டாரு. இன்னும் ஒரு 5 லட்சம் தராமல் வச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து சேல் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஏ கிட்ட தான் வந்து இப்போ டைட்டில் இருக்குது, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து ஏ வந்து பி கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வந்து மார்ட்கேஜ் வச்சுட்டாரு. மார்ட்கேஜ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஏ வந்து பி கிட்ட ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வச்சு கடன் வாங்கிட்டாரு. இந்த ஒரு கான்செப்ட். இப்போ இருங்க, அடுத்து அடுத்து என்ன நடக்குதுன்னா பி வந்து ஏக்கு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறாரு. இன்னும் ஒரு 5 லட்சம் ஏ வந்து தராமல் இருக்காரு. அதே நேரத்தில் பி கிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில்லாம் போயிடுச்சு, சரிங்களா? பி கிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்ட்கேஜ் வச்சிருக்கிறாரு ஏ. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஏ வந்து இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. சின்ற ஒரு ஆள்கிட்ட ஏ வந்து கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து ஏ வந்து கட்டாமலே வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் வந்து சி வந்து கடனை வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆக்ஷன் மூலயமா டிக்கு வந்து சேல் பண்ணிடுறாரு ப்ராப்பர்ட்டியை. கோர்ட் ஆக்ஷன் மூலயமா டிக்கு வந்து இப்போ சேல் பண்ணிடுறாரு. இப்போ இங்கே பிக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்னா அது 5 லட்சம் கடனை வந்து ஏ வந்து சேல் பண்ணல. அவர் வந்து அந்த செல்லர் லைன்னா செல்லருடைய வந்து தர வேண்டிய காசை திரும்பி ஒழுங்காக தரணும், அவங்களுக்கு போக வேண்டிய காசு ஒழுங்காக போகணுன்ட்டு செல்லர் லைன் கேஸ் வந்து போட்டிருக்காரு பி வந்து ஏ மேலே. அதனால் இவர் இன்னும் பணத்தை முழுசாக கொடுக்கல. அதனால் ப்ராப்பர்ட்டி வந்து இவரோடது கிடையாதுன்னு சொல்லி பி வந்து ஏ மேலே வந்து கேஸ் போட்டிருக்காரு. இப்போ வந்து ஏக்கு ஃபேவராக வந்து கேஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஃபேவராக இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி வந்து ஏ ஒழுங்கு கடனை கட்டலன்னு சொல்லி சிக்கு போய் அடுத்து டிக்கு போயிடுச்சு. ஏவும் பியும் சேர்ந்து தான் வந்து இந்த கேஸ் வந்து நடத்துகிறாங்க. யாருக்கு? பிளைன்டிஃப் ஆப்போசிட்டாக. ஏன்னா இவர் கடன் கொடுத்துருக்காருல்ல, ப்ராப்பர்ட்டி வந்து பிக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் கடனை யார்கிட்ட இருந்து வாங்குவார்? அதனால் ஏவும் பியும் சேர்ந்து தான் வந்து கடன் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஏக்கு இன்னொரு கடன் வந்திருக்கு. அந்த கடன் மூலயமா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் சேல் மூலயமா போயிடுச்சு. இப்போ பி வந்து என்ன கிளைம் பண்ணுறாரு? நான் ஏவும் பியும் சேர்ந்து பிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் கேஸ் நடத்திட்டு இருந்தோம். இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தனால இது வந்து லிஸ்பெண்டர்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிக்கு ஆப்போசிட்டாக கேஸ் நடந்துட்டு இருந்தது லிஸ்பெண்டர்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிச்சு? நீங்கள் 2 பேரும் வந்து கோ டிஃபெண்டர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவனுக்கு ஆப்போசிட்டாக கேஸ் நடத்துனதெல்லாம் வந்து இங்கே லிஸ்பெண்டர்ஸாக நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த சேல் நடந்தது வந்து வேலிட் சேல் தான். இது வந்து டிக்கு வந்து டோட்டல் ஓவர் ரைட்ஸ் இருக்குது. நாட் as a ரிசல்ட் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து இது லிஸ்பெண்டர்ஸ் கீழே வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். இது ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்கே கிரிக்கிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இப்போ அடுத்த கான்செப்ட் போவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எஃபெக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டேட்டஸ் கியூ அண்டு சப்சர்வன்ட் டைட்டில். ஏற்கனவே பார்த்தா இந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது வந்து தடுக்கலை. இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து சப்சர்வியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சப்சர்வியன்ட்னா தி ரைட்ஸ் ஆர் ஹிஸ் ரைட்ஸ் ஆர் பிலோ தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் ஹூ வின்ஸ் தி கேஸ் அப்படின்றது வந்து சப்சர்வியன்ட். யார் வந்து கேஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் வந்து கடைசி அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா இல்லையான்றது வந்து உறுதி செய்யப்படும். அது வந்து ஃபைனல் டிகிரி என்ன பாஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபரியோடைய ரைட்ஸ் வந்து லை ஆகுது. நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான், அதனால் டக்குன்னு அடுத்தது போயிடுவோம். இப்போ நம்ம வந்து இம்பியர்மெண்ட் அப்படின்றத வந்து லிஸ்பெண்டர்ஸில் பார்ப்போம். இம்பியர்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஏவும் பியும் இருக்காங்க. அவங்க வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பி வந்து சிக்கு வந்து லேண்டை சேல் பண்ணுறாரு. அடுத்து டிக்கு சேல் ஆகுது. அப்படி சேல் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த டி வந்து ஏக்கு ஃபேவராக கேஸோடைய டிகிரி வந்துருச்சுன்னா இங்கே டி கிட்ட இருந்து நேராக ப்ராப்பர்ட்டி வந்து ஏக்கு போயிடும். அப்போ இவருடைய இவரும் இப்போ வந்து லைவல் ஆவார்ல அந்த கேஸுக்கு. அதனால இவர் வந்து ஒரு பார்ட்டியாக வந்து பி கூட வந்து ஆட் ஆகலாம். அதுதான் வந்து இம்ப்ளியர்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது வந்து சிபிசியில் ஒரு ஆர்டர் மூலயமா ஆட் ஆகலாம். அந்த ஆர்டர் என்ன நான் பின்னாடி சொல்லிருக்கேன், வாங்க அதை பார்ப்போம். அந்த ஒரு ஆள் எப்படி வந்து இம்பீட்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர் 22 ஆஃப் ரூல் 10 சிபிசியில் வந்து அவர் வந்து கேட்கலாம். அப்படின்னா ஆர்டர் 1 ரூல் 10 ஆஃப் சிபிசியில் வந்து கேட்கலாம், சரிங்களா? கோர்ட் வந்து இவர் கேட்டார், உடனே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆட் பண்ணாது. இவரோட இன்ட்ரெஸ்ட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி வந்து சப்ஸ்டான்ஷியலாக இருக்கா, இந்த டிகிரியை பொறுத்து தான் இவரோட இன்ட்ரெஸ்ட் ஓவர் தி ப்ராப்பர்ட்டி வந்து நடக்க போதா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து
இந்த ஏவும் பியும் நம்ம வந்து கொலிஷிவ்னு பார்த்தோம்ல. அவங்க 2 பேரும் கொலிசிவா இருக்காங்க அப்படின்றத வந்து அந்த சின்றவர் வந்து நினைக்கிறாரு அப்படின்றத வந்து கோர்ட் வந்து உறுதி பண்ணுச்சுன்னா, அவர் வந்து அப்போ ஒரு டிஃபெண்டன்ட்டா வந்து சேர்ப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன். கோர்ட் வந்து இந்த கண்டிஷன்லாம் இருந்தா வந்து நம்ம வந்து இந்த இவர் வந்து ஒரு டிஃபெண்டரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா கேஸ் போடுறாங்கன்னா ரொம்ப பெரிய கேஸா ஆகும். அதனால டிஃபெண்டரா ஒரே கேஸ்லயே ஆட் பண்ணிட்டா கோர்ட்டுக்கும் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங்கா இருக்கும். இந்த லிஸ்பெண்டர்ஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஏக்கும் பிக்கும் இடையில கேஸ் நடக்குது. அந்த கேஸ் நடக்கிறதே தெரியாம அடுத்தடுத்து சி, டி, இ, எஃப்ன்னு அப்புறம் வந்து பிரேக் ஆகும். ஒரு ஆள் கிட்ட இருந்தே வந்து 10 பேர்கிட்ட லேண்டத்த வந்து பிளாட் போட்டு வாங்குறாங்க அப்படின்னாலும், ஏகப்பட்ட பேருக்கு லேண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. கரெக்ட்டு தானே? இது வந்து நம்மளுக்கு ஈஸின்னு சொல்லுவோம்ல, என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ல தெரியாது. ஆனா, இது வந்து தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து பப்ளிகேஷனோ இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நோட்டீஸும் வந்து பண்ணலாம். அது பண்ணாங்கன்னா வந்து ஈசி எடுக்கும்போது தெரியும். அது வந்து நடக்காம நம்ம தடுத்துக்கலாம். அதுதான் வந்து பாம்பே அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே டிஸ்பெண்டன்ஸ் இருக்குன்றது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த நிலம் இருக்கு, இந்த லண்டன் இந்த நிலத்துல டிஸ்பெண்டன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? இது வந்து குஜராத் பாம்பேல நடந்திருக்கு. அடுத்து குஜராத்லயும் அடுத்த சப்சிக்வெண்ட்டா வந்து அப்ளை பண்றாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செயல்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். செக்ஷன் 41 அண்ட் செக்ஷன் 51 வந்து அவர் வாங்கியிருக்கவர் வந்து குட் ஃபெய்த்ல வாங்கியிருந்தாரு அப்படின்னா வந்து அது வந்து எக்ஸெப்ஷனு. அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இருக்கும். அக்கார்டிங் டு செக்ஷன் 41 அண்ட் செக்ஷன் 51 அப்படின்றத பார்த்திருந்தோம். அதே வந்து 52 கீழே வந்து அவர் குட் ஃபெய்த்லேயே வாங்கியிருந்தாலும் லிஸ்பெண்டன்ஸ் வந்து அப்ளை ஆச்சுன்னா ப்ராப்பர்ட்டி வந்து சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் டிகிரி ஆஃப் தி பெண்டிங் கேஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து இங்க இப்ப சொல்றாங்க எஸ்டோபிள் வர்சஸ் லிஸ்பெண்டன்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்ததான் லிஸ்பெண்டன்ஸ் வர்சஸ் இன்ஜங்ஷனை பத்தி சொல்றாங்க இங்க. அவ்வளவுதான் நம்ம மோஸ்ட்லி லிஸ்பெண்டன்ஸ் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கும். நான் அப்பப்போ கொஞ்சம் வளரி இருப்பேன். இருந்தாலும் திரும்பி பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இது வந்து முக்கியமான கான்செப்ட். புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எப்ப கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இப்பதான் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணாதான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இல்லை. சரி, பார்ப்போம் இன்னொரு வீடியோல. தேங்க்யூ.